அச்சுவினி நட்சத்திரத்தின் கைரேகை ரகசியமும் வாழ்க்கை ரகசியமும். உங்களோட கையில, அதாவது மேச ராசியின் அதிபதி செவ்வாய் கீழ்ச்செவ்வாய் மேடு மேற்செவ்வாய் மேடு என்று காணப்படும். அந்த இடத்துல இந்த அச்சுவினி நட்சத்திரம் காணப்படும். அதே நேரம் உங்களோட வாழ்க்கை ரகசியம், அதாவது தொழில், குடும்பம், பொருளாதாரம், மேச ராசியில நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தையும் இந்த பதிவினை முழுமையாக பார்க்கலாம். குடும்பம், நோய் மற்றும் உங்களோட பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான உங்களோட ஜாதக ரீதியான திசை, எந்த திசை யோகம், எந்த திசை மத்தியம், எந்த திசை ஏற்றிறக்கம், எந்த திசை பிரச்சனை, அழிவுகள், கஷ்டங்களை கொடுக்கின்றது. அந்த திசை யோகமாயிருந்தால் அந்த திசை குபேர யோகத்தை ஏற்படுத்துவதென்றால் அந்த திசை யோகமோ யோகம் இல்லையோ அந்த திசை கிரகம், அதாவது செவ்வாய் திசை என்றான, புதன் திசை என்ற, சனி திசை என்றான, அந்த திசை இது கிரகம் எந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதன் அதிபதி எந்த இடத்தில் கேந்திரத்தில் இருந்தால் குபேர யோகத்தை கொடுக்கும் என்பதையெல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் வழிபட வேண்டிய கடவுள், கூற வேண்டிய மந்திரம், அந்த மந்திரம் 1-2 வரை சின்ன மந்திரம், ஒரு 3 சொல் 4 சொல் மந்திரம் தான். அதை ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் கூறுவதனால் அந்த மந்திரத்தை அச்சுவினி நட்சத்திரம் மட்டுமில்ல 27 நட்சத்திரத்துக்கு நாங்கள் வாழ்க்கை ரகசியம் பார்க்க போறோம். இது அச்சுவினி நட்சத்திரம் முதலாவது நட்சத்திரம். ஏற்கனவே நான் வாழ்க்கை ரகசியம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வாழ்க்கை ரகசியம் என்று பார்க்காம கைரேகையும் மற்றும் வாழ்க்கை ரகசியம், கைரேகையிலேயும் அச்சுவினி நட்சத்திரத்தை பார்த்துட்டு தனியாக மேசராசி அச்சுவினி நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை ரகசியத்தையும் பார்க்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோக்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். கைரேக சாஸ்திரத்தின்படி நட்சத்திரங்கள் நேரடியாக இருக்காது. ஆனால் மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே உங்களோட கையில அச்சுவினி நட்சத்திரம் என்பது மேசராசிக்குரியது. மேசராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். எனவே கைரேக சாஸ்திரத்தின்படி அச்சுவினி நட்சத்திரம் ஆதிக்கம் உங்கள் கையில் செவ்வாய் மேட்டில் மேல்மேடு, அதாவது செவ்வாய் மேடு மேற்செவ்வாய் மேடு கீழ்ச்செவ்வாய் மேடு என்று 2 வகைப்படும். சரியா? உள்செவ்வாய் மேடு இது கட்டை விரலுக்கும் ஆள் ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். இது ஒருவரின் வீரம் மற்றும் துணிச்சலை குறிக்கும். இந்த இடத்தில், இந்த செவ்வாய் மேட்டில் அறம்புறமான வெட்டுக்கோடுகள் இன்றி இருந்தால் இருக்கணும். சரியா? அதே நேரம் வெளிச்செவ்வாய் மேடு மேற்செவ்வாய் மேடு வந்து உள்செவ்வாய் மேடுன்றது கீழ்ச்செவ்வாய் மேடு, வெளிச்செவ்வாய் மேடுன்றது மேற்செவ்வாய் மேடு. இது இருதய ரேகைக்கும் புதன் மேட்டுக்கும், அதாவது சுண்டு விரலுக்கு கீழ் இடையில் இருக்கும். இருதய ரேகைக்கும் புதன் மேட்டிற்கும் இடையில் இருக்கும். இருதய ரேகைக்கு மேல புதன் மேட்டுக்கு கீழே இருக்கும் இந்த வெளிச்செவ்வாய் மேடு, அப்பர் மாஸ். இருதய ரேகைக்கும் புதன் மேட்டுக்கும், அதாவது சுண்டு விரலுக்கு கீழ் இடையில் இருக்கும். இது மன உறுதி மற்றும் பொறுமையை குறிக்கும். அச்சுவினி நட்சத்திரம் ஆதிக்கமுள்ள கையின் அறிகுறிகள். செவ்வாய் மேடு நன்கு உப்பலாகவும் தெளிவாகவும், அதாவது எந்த வெட்டுக்கோடுகளோ கருப்பு மச்சமோ இன்றி தெளிவாகவும் இருந்தால் அச்சுவினி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றகரமுடையவர்களாம் சந்தோஷமான நிலையிலும் இருப்பார். அதுவே வெட்டுக்கோடுகளும் புள்ளிகளும் கரும்புள்ளிகளும் காணப்பட்டால் இவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவார்கள். இது வேகமான செயற்பாட்டையும் எதற்கும் அஞ்சாத குணத்தையும் தரும். இந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு கையில செவ்வாய் மேடு தெளிவான நிலையில் காணப்பட்டார் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? இந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் விரல்கள் சீராகவும் நுனிப்பகுதி சற்று கூர்மையாகவும் இருக்க வாய்ப்புண்டு. அந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள் இந்த விரல்கள் சீராகவும் நுனிப்பகுதி, அந்த விரல்கள் நீண்ட பகுதி போல நீண்டு காணப்படும். நுனி கொஞ்சம் சற்று கூர்மையாகவும் இருக்கும். விரல் நுனி மிக இருக்கிற பகுதி சற்று கூர்மையாக இருக்கும். ஒரே ஷேப்ல வராது, கொஞ்சம் அகலமா முன்னுக்கு கூர்மையாக இருக்க வாய்ப்புண்டு.
குறிகள் செவ்வாய் மேட்டில் சதுரம் அல்லது திரிகோணம், முக்கோணம் குறிகள் இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறையிலோ அல்லது அதிகாரமிக்க பதவிகளிலோ சிறந்து விளங்குவார்கள். இந்த முக்கோண வடிவமோ சதுர வடிவமோ இந்த செவ்வாய் மேட்டில், கீழ்ச்செவ்வாய் மேட்டிலேயோ மேல்செவ்வாய் மேட்டிலேயோ இருந்து எந்த வெட்டுக்கோடுகளோ பிளவுகளோ ஒன்றி தெளிவான நிலையில் இருக்க வேண்டும். தெளிவான நிலையில் இருந்தால் இவர்கள் மருத்துவத்துறையிலோ அல்லது அதிகாரமிக்க பதவிகளிலோ சிறந்து விளங்குவார்கள். அச்சுவினி நட்சத்திரம் மருத்துவத்துக்குரிய நட்சத்திரம் என்பதால் உங்கள் கைரேகையில் செவ்வாய் மேடு சிவப்பாக அல்லது தடிப்பாக இருக்கிறதா, அதை வைத்து உங்களின் தற்போதைய ஆற்றலை இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும். உங்களுக்கு இது போன்ற தகவல்களை பார்க்கணும் என்றால் இந்த வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அச்சுவினி நட்சத்திரம் ராசி நட்சத்திரங்களின் கைரேகை ரகசியங்கள் என்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் அச்சுவினி நட்சத்திரம் மேசராசியில் முதலாவது நட்சத்திரம் அச்சுவினி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் இந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த கைரேகையை பார்த்து முடிப்போம். கைரேகையில் செவ்வாய் மேட்டில் பிரதிபலிக்கும் இந்த அச்சுவினி நட்சத்திரம் ஆனது வேகமாக செயற்பாடு. அச்சுவினி என்பது குதிரை வேகத்தை குறிக்கும் நட்சத்திரம். இவர்களது கையில் செவ்வாய் மேடு நன்கு உயர்ந்து காணப்பட்டால் எதையும் யோசித்துக் கொண்டிருக்காமல் உடனடியாக செய்து முடிக்கும் வேகம் இருக்கும். இந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள் தான். செவ்வாய் மேடு நன்கு உயர்ந்து காணப்பட்டால் நடுவுல கொஞ்சம் கிடங்கு போலையும் கையில சைட்டில் உயர்ந்தும் காணப்படும். நிர்வாகத்திறன் கட்டை விரலுக்கு ஆயுள் ரேகைக்கும் இடைப்பட்ட உள்செவ்வாய் மேடு, கட்டை விரலுக்கும் ஆயுள் ரேகைக்கும் இடைப்பட்ட உள்செவ்வாய் மேடு பலமாக இருந்தால் இவர்களிடம் அபாரமான ஆளுமை திறன் இருக்கும். தலைமை பதவிகள் தேடி வரும். மருத்துவ யோகம் அச்சுவினி நட்சத்திரம் தேவர்களை தேவ மருந்துவர்கள் மருத்துவர்கள் என்று குறிப்பதால் இவர்களது புதன் மேட்டிலோ அல்லது செவ்வாய் மேட்டிலோ முக்கோணக்குறி இருந்தால் மருத்துவத்துறையிலோ மருந்து விற்பனையிலோ அல்லது வெற்றி பெறுவார்கள். மன உறுதி இருதய ரேகைகளுக்கு கீழே உள்ள வெளிச்செவ்வாய் மேடு, இருதய ரேகைக்கு கீழே உள்ள வெளிச்செவ்வாய் மேடு சீராக இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனதைரியமும் பொறுமையும் இவர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஆயுள் ரேகையில் இருந்து ஒரு கிளைக்கோடு குற்றுமேட்டை ஆள்காட்டி விரல் கீழ் நோக்கி சென்றால் அச்சுவினி நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தால் இளவயதிலேயே கௌரவமான நிலைக்கு வருவார்கள், அடையார்கள். உங்கள் கையில் செவ்வாய் மேடு சிவப்பு நிறமாகவோ அல்லது ரோஸ் நிறமாகவோ இருந்தால் அச்சுவினி நட்சத்திரத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும். அங்கு ஏதேனும் சதுரக்குறி இருந்தால் அது உங்கள் விபத்துக்கள் அல்லது வீண் பழிகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படும். அச்சுவினி நட்சத்திரம் செவ்வாய் மேட்டில் இந்த குறி இருந்தால். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது உங்களின் நட்சத்திரம். அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் முதலிடத்தை பெறுவது அச்சுவினி நட்சத்திரம் ஆகும். இதன் அதிபதி கேது பகவானார் ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. இந்த முதலெழுத்து நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டிய பொருத்தமான முதலெழுத்து கூனா, சேயண்ணா, சோவண்ணா, லானா. தொடரெழுத்து சேனா, சையண்ணா. சேனா, சையண்ணா தொடரெழுத்து. முதலெழுத்து கூனா, சேயண்ணா, சோவண்ணா, லானா. குண அமைப்பு. அச்சுவினி நட்சத்திரத்தின் குண அமைப்பை பார்த்தால் அச்சுவினி நட்சத்திரத்தின் அதிபதி ஞானக்காரகன் கேது என்பதால் ஒருவரை பார்த்தவுடன் அவரை எடைபோடும் ஆற்றல் இருக்கும். ஒருவரை பார்த்து அவரின் மனநிலையிலிருந்து அவரை பற்றி கண்டறியக்கூடிய ஆற்றல் மிக்கவர் இந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள். எடுக்கும் காரியங்களை
விதிமுறைக்கு உட்பட்டே செய்து முடிக்கும் மனச்சாட்சி உள்ளவர், சிறந்த சிந்தனையாளர். அதிகாரத்திற்கு பேர் போன செவ்வாயின் ராசியான மேசத்தில் இருப்பதால் தன்மானமும் சுயகௌரவமும் அதிகம் இருக்கும். எதையும் சுயமாக சிந்தித்தே செயற்படுத்துபவர்கள். பிடிவாத குணம் இருக்கும். அடுத்தவர் சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் சொத்தாக கொண்டவர்கள் இந்த அச்சுனி நட்சத்திரக்காரர்கள். துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் சொத்தாக கொண்டவர்கள் அச்சுனி நட்சத்திரக்காரர்கள். வம்பு சண்டைக்கு போகாதவர்கள். வந்த சண்டையை விட்டு வந்தால், அதாவது தாங்கள் தேடி சண்டைக்கு போக மாட்டார்கள். சண்டை இவர்களை தேடி வந்தால் விட்டு விட மாட்டார்கள். இவர்களிடம் வாதிட்டு வெற்றி பெறுவது என்பது அரிது. மேடை பேச்சுக்களில் பாராட்டுதலையும் கைதட்டுதல்களிலும் பெறாமல் இறங்க மாட்டார்கள். குடும்பம். கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தாலும் நல்லவர்களாக தேர்ந்தெடுத்தே பழகுவார்கள். குடும்ப வாழ்வை பொறுத்த வரை காதலிக்கும் யோகம் இருந்தாலும், அச்சுவினி நட்சத்திரத்துக்கு காதலிக்கும் யோகம் இருந்தாலும் சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் அமையும். சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் மட்டுமே காதல் திருமணம் கைகூடும் அச்சுனி நட்சத்திரக்காரர்களுக்கு. இல்லையென்றால் பெற்றவர்கள் பார்த்து செய்யும் வாழ்க்கை துணையே பெற முடியும். மனைவி பிள்ளைகளின் மீது அல்லது கணவன் பிள்ளைகளின் மீது அதிக அக்கறையும் பிரியமும் அன்பும் இருக்கும் இந்த அச்சுனி நட்சத்திரக்காரர்கள். அவர்களையும் தன்னை போலவே நீதி நேர்மை தவறாமல் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக செயற்படுவார்கள். தொழிலை பார்த்தால் எந்த தொழில் செய்தாலும் அதிக நேர்மையும் கண்ணியமும் இருக்கும். இதனால் உடனே பணிபுரிபவர்களிடமும் மூத்த அதிகாரிகளிடமும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் திறமைக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கப் பெற்று வெகு சீக்கிரத்தில் உயர் பதவிகளை அடைவார்கள். 24 ராசி வயதில் இருந்து 30 வயதுக்குள்ளாகவே பூமி மனை வீடு வாகனம் யாவும் வாங்கும் யோகம் கிட்டும். இந்த அச்சுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் சொத்து சேர்க்கும் யோகம் உண்டு. இவர்கள் செய்யக்கூடிய தொழில் வானியல், வங்கி, மருத்துவம், ரசாயனம், மருந்து, மின்சாரம், ரியல் எஸ்டேட், கட்டிடம் கட்டுதல் போன்ற துறைகளில் ஈடுபட கூடிய வாய்ப்பு கிட்டும். ஜோதிடம், விஞ்ஞானம் போன்றவற்றிலும் ஈடுபாடு ஏற்படும். நோய்கள். அச்சுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நோய்கள். அச்சுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பைல்ஸ், முதுகுத்தண்டு பிரச்சனை, கணுக்கால் வலி, ஒட்டை தலைவலி, மூளைக்காய்ச்சல் போன்றவற்றினால் பாதிக்கப்படுவார்கள். இவர்களின் திசைப்பலனை அடுத்ததாக பார்க்கலாம். பார்த்துட்டு மந்திரம், பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கணும். இதுவரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள், பகிருங்கள். சரி, திசைப்பலன்கள். அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை முதற் திசையாக வரும். கேது திசை மொத்தம் 7 வருடங்கள் நடைபெறும் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு கழித்துத்தான் எத்தனை ஆண்டுகள் கேது திசை நடைபெறும் என்பதை அறியலாம். கேது திசை காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும். அச்சுனி நட்சத்திரத்துக்கு கல்வியில் மந்த நிலையை கொடுக்கும். தாயின் உடல்நிலையை பாதிக்கும். சோம்பல்தனம், பிடிவாத குணம் இருக்கும் இந்த கேது திசையின் போது. 2வது திசையாக சுக்கிர திசை வரும். இந்த சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறும். எல்லாருக்குமே சுக்கிர திசை கேது திசையெல்லாம் இத்தனை வருடம் தானா? சரி, சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறும். சுக்கிரன் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுபர் பார்வையுடன் அமைந்திருந்தால் இத்திசை காலங்கள் மேன்மையான நற்பலன்களையும் சுகவாழ்வு சொகுசு வாழ்வையும் பெற முடியும். வாழ்க்கை தரமும் உயர்வடையும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் இருக்கும் வீட்டின் அதிபதியும் கேந்திரத்தில் இருந்து உச்சம் பெற்றிருந்தால் குபேர யோகம், கோடீஸ்வர யோகத்தையே இந்த பிள்ளை பிறந்தது அனுபவிக்கும். அதாவது இந்த திசை காலம் 20 வருடமும் இந்த கோடீஸ்வர யோகத்தையே இந்த பிள்ளையின் பெற்றோர் எல்லாரும் இந்த சுக்கிர திசையின் போது அனுபவிப்பார்கள். அதே நீசம் பெற்றோர், பகை பெற்றோர் திசை சுக்கிர திசை நடந்தால் இவர்களுக்கு அது கூடாதாகும், மாறாக நடைபெறும். சரி, 3வது திசை ஆக சூரிய திசை நடைபெறும். அச்சுவினிக்கு
பொதுவாகவே மூன்றாவது திசை முன்னேற்றத்தை சுமாராகத்தான் தரும் என்பதால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டி வரும். தந்தையிடம் மனச்சஞ்சலங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். உசானம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். சந்திர திசை 4வது திசையாக வரும் இந்த அச்சுனி நட்சத்திரத்துக்கு. சந்திர திசை காலங்கள் 10 வருடங்கள் ஆகும். சந்திரன் கேதுவின் நட்சத்திரத்தின் அமைந்து திசை நடைபெறும் இக்காலங்களிலும் மனக்குழப்பங்கள், தாயிடம் கருத்து வேறுபாடு, தாயை பிரிய வேண்டியவரை சிறனிடம் தாயை இழக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படும். தாய்க்கு வருத்தங்கள் போன்றவற்றை ஏற்படும். மனம் அலைபாயக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் இந்த சந்திர திசையில். என்றாலும் சந்திர திசையில் தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில், அந்த ஜாதகருக்கும் இடையில் பிரச்சனைகள், தாய்க்கு வருத்தங்கள், மனம் அலைபாயிற நிலை ஏற்பட்டாலும் இந்த 10 வருஷமும் உங்களுக்கு ஒரு விதத்தில், அதாவது செல்வ ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேற்றம் காண்பீர்கள். சந்திர திசை நடக்கும் போது வாழ்வின் நல்ல பல முன்னேற்றத்தையும் செல்வச் செழிப்பையும் கொடுக்கும். சந்திர திசை உங்களுக்கு செல்வச் செழிப்பை கொடுக்கும். அது வயது போன நேரத்திலையும் வரலாம், இடைப்பட்ட வயதிலையும் வரலாம். செல்வச் செழிப்பான காலமாக சந்திர திசை அமையும். 5வது திசையாக வரும் செவ்வாய் திசை மொத்தம் 7 வருடங்கள் நடைபெறும். அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5வது திசையாக வரும் செவ்வாய் திசை மேரக திசை என்பதால் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். என்றாலும் செவ்வாய் பலமாக அமைந்து சுபர் பார்வையுடன் இருந்தால், செவ்வாய் பலமாக உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்து சுபர், அதாவது சுக்கிரனுடைய குருவோடைய அதாவது சுபர் பார்வை பெற்றிருந்தால், எல்லாரும் சுப கிரகத்துடன் இருக்கணும், இல்லாட்டி அதன் அதிபதி இங்கே சுபராக இருக்கணும், இல்லாட்டி சுபர் அதாவது குருவின் பார்வையோ சுக்கிரனின் பார்வையோ புதனின் பார்வையோ பட்டிருந்தால், இந்த செவ்வாய் அதாவது சுபப்பார்வை பெற்றிருந்தால் பொருளாதார மேன்மையும் பூமி மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் சுக வாழ்வையும் உண்டாக்கும். அதுவே செவ்வாய் நீசமடைந்தோ இல்லாட்டி அசுபக்கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ பட்டால் இந்த பூமி மன யோகத்துக்கு பதிலாக எதிர்வான மறையான பிரச்சனைகள் அந்த காலத்து இவர் வாழ்க்கை முடியக்கூடிய நிலைமையும் ஏற்படும். சரி, அடுத்தது ராகு திசை. இது என்றால் பொதுவாக சொல்றதால திசையை அவலத்துக்கு சொல்றேன். ஆனால் உங்களோட ஆயில், உங்களோட ஜாதகம் மற்றும் உங்களோட கையில் இருக்கும் ஆயில் ரேக ரீதியாகத்தான் ஆயில் தீர்மானிக்கப்படலாம். சரி, ராகு திசை 6வது திசையாக வரும். மொத்தம் 18 வருடங்கள் நடைபெறும். ராகு திசையில் ராகு சுபர் வீட்டில் சுபர் பார்வையுடன் பலமாக அமைந்தால் வாழ்வில் பலவிதமான முன்னேற்றங்களும் செல்வமும் செல்வாக்கும் வசதியும் வாய்ப்புகளும் பெற முடியும். ராகு சுபப்பார்வை பெற்று சுபருடன் பலமாக அமைந்திருந்தால் சரியா, உங்களுக்கு நல்ல செல்வாக்கும் செல்வ ஆரோக்கியமும் கிடைக்கும். முன்னேற்றங்களும் செல்வாக்கும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படும். மேற்கூறிய திசை காலங்கள் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் மட்டுமே நற்பலன்கள் பெற முடியும். இல்லை என்றால் வாழ்நாளில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அச்சுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட திசை நடக்கிற கிரகங்கள் பலம் பெற்றிருக்கணும், ஆட்சியோச்சமோ பெற்றிருந்தால் உங்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும். இல்லை என்றால் பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்தது வாழ்வில் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அடுத்து அச்சுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டி மரம் பரிகாரம் விருட்சமாகும். இந்த மரத்தை வழிபாடு செய்வது நற்பலனை தரும். இரவு 10 மணிக்கு டிசம்பர் மாதத்தில் மேல் நடுவானத்தில் காண முடியும் அச்சுவினி நட்சத்திரத்தை. அதாவது நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், அச்சுவினி நட்சத்திர நாளில் செய்ய வேண்டியது மனை மூத்தம் செய்தல், புதிய ஆடை ஆவரணங்கள் வாங்குதல், சாஸ்திர பயிற்சி தொடங்குதல், விதை விதைத்தல், மரக்கன்றுகள் நடுதல், கடல்வழி பயணங்கள் மேற்கொள்ளுதல் போன்றன, திருமணம், பூ முடிப்பது, குழந்தைக்கு பேர் வைப்பது, மொட்டையடிப்பது போன்று காது குத்துவது போன்றன செய்யலாம். வழிபாட்டு ஸ்தலங்கள் ஸ்ரீரங்கம் மற்றும் விஷ்ணு பெருமாள் கோயில்கள், ரங்கநாதர் கோயில் போன்றவற்றுக்கு சென்று வழிபடலாம். பெருமாள் விஷ்ணு கண்ணனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த லிங்கத்திற்கு பரிகாரம் செய்யலாம். கூற வேண்டிய மந்திரம் மற்றும் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பார்க்கலாம். முதல் பொருந்தாத நட்சத்திரத்தை பார்த்துட்டு கூற வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம்.
அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிலியம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் ரச்சு பொருத்தம் அதாவது தாலி பொருத்தம் வராது என்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிலியம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி ஆயிலியம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி போன்றன அச்சுவினி நட்சத்திரத்திற்கு ரச்சு பொருத்தம் வராது. இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை அடுத்ததாக பார்க்கலாம். சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரம். அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள் தினமும் காலை மற்றும் மாலையில், அதுவும் காலை பிரம்ம மூத்த வேலையான 4 தொடக்கம் 6 மணிக்குள் கூறுவது உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து போராட்டங்கள், பிரச்சனைகளை நீக்குவர். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள், காலையும் மாலையும். முடியாதவர்கள் காலை மட்டும் சொல்லுங்கள், இல்லாட்டி மாலை மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரங்களில் அதுவும் சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் பிரச்சனைகள் தீரும், நீங்கள் நினைப்பது நடக்கும். லைக் பண்ணுங்கள், முழுமையாக கேளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரம். அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரம். ஓம் வாக் தேவியை ச வித்மகே விரிஞ்சி பந்தய ச தீமயி தன்னோ வாணி பிரசோதயத். சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரம். ஓம் வாக் தேவியை ச வித்மகே விரிஞ்சி பந்தய ச தீமயி தன்னோ வாணி பிரசோதயத். ஓம் வாக் தேவியை ச வித்மகே விரிஞ்சி பந்தய ச தீமயி தன்னோ வாணி பிரசோதயத். ஓம் வாக் தேவியை ச வித்மகே விரிஞ்சி பந்தய ச தீமயி தன்னோ வாணி பிரசோதயத். ஓம் வாக் தேவியை ச வித்மகே விரிஞ்சி பந்தய ச தீமயி தன்னோ வாணி பிரசோதயத். இந்த மந்திரத்தை 108 முறை அதாவது 108 முறை ஒவ்வொரு நாளும் 108 முறை சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனை, போராட்டங்கள் நீங்கி நீங்கள் நினைப்பது நடக்கும். அதாவது சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரம் ஆகும் இது. ஓம் வாக் தேவியை ச வித்மகே விரிஞ்சி பந்தய ச தீமயி தன்னோ வாணி பிரசோதயத். ஓம் வாக் தேவியை ச வித்மகே விரிஞ்சி பந்தய ச தீமயி தன்னோ வாணி பிரசோதயத்.